ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேவை வந்து எந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிட்டு போகிறேன், என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறேன், எப்படி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நான் நிறையா வந்து பாட்காஸ்ட் வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பாட்காஸ்ட் வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா மனமே நலமாயின ஒரு பாட்காஸ்ட். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே டீச் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக வந்து செல்ஃப் லவ்னா என்ன, ட்ராமானா என்ன, செல்ஃப் கேர்னா என்ன, பாசிட்டிவ்னா என்ன, நெகட்டிவ்னா என்ன, நம்ம எப்படி பார்த்துக்கணும், மென்டல் ஹெல்த்தை பற்றி, லைஃப் லேர்னிங்கை பற்றி, ஒரு க்ரோத் பாத்தில் போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா சொன்னாங்க. அதில் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த பாட்காஸ்ட்டை போய் கேளுங்க. மனமே நலமா ரொம்ப நல்லா இருக்கும். நான் கரண்ட்டாக வந்து ஒரு புக் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கேன், த ஆல்கமிஸ்ட். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸை வச்சு எப்படி நம்மளால் வந்து லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியுங்கிற மாதிரி. இதில் ஒரு பையன் வருவான், ஆடு மேய்க்கிற ஒரு பையன் வருவான். அவன் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணுறான், என்னெல்லாம் தாண்டி போய் அவனோட டிசையரை, அவனோட லைஃப் பர்பஸை அவன் அச்சீவ் பண்ணுறான் இல்லையா, அதை எவ்வளோ அழகாக அவங்களால சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் இந்த புக்கை படிங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு அதான் ஃப்ரீ டைம் இல்லை, படிக்க முடியல, யூடியூப்பில் போயிட்டு புக் ரிவ்யூ கேளுங்க, ஸ்பாட்டிஃபைலையும் புக் ரிவ்யூ கேளுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு புக்குன்னு சொல்லலாம். நம்ம படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புக் இது. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டார் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 மந்த் ஆயிடுச்சு. ஒரு 3-4 சாங்ஸ் வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக. பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நல்லா போய்கிட்டு இருக்குது. பிஸ்னஸும் நல்லா போகுது. நெக்ஸ்ட் இன்னும் ஏதாச்சும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பற்றியும் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிராஜுவலாக வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வருது, கொஞ்சம் லாஸும் ஆகுது. ஸோ ஃப்யூச்சரில் அதை பற்றியும் பேசுவேன், கவலைப்படாதீங்க. ரெகுலராக வந்து என்னோடய ஜேர்னலை வந்து நான் வந்து கீப் அப் பண்ணுறேன். ஒரு 25 டேஸ் சேலஞ்சு மாதிரி போட்டு ஒரு ஜேர்னல் மாதிரி வந்து கீப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒரு 20th டே நினைக்கிறேன். இனியாவது வந்து 20th டே இன்னும் வந்து கீப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி வந்து கன்சிஸ்டன்சியை வந்து எப்படி ஜேர்னலில் கீப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படிலாம் என்னோட நேரத்தை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், அதை பற்றி இந்த வீடியோ. மந்த்லி வந்து 2 புக்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த 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 இயரை வந்து ஒரு ஏம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை பிரித்து வச்சு இந்த புக்ஸை வந்து முடிக்கணுங்கிறதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுறேன். அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி வச்சு புக்ஸ் படிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கம்யூனிகேஷனை வந்து நான் இன்னும் பில்ட் பண்ண நினைக்கிறேன். லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து நான் இன்னும் பில்ட் பண்ண நினைக்கிறதுக்காக அதுக்காக வந்து டூலிங்கன்னு ஒரு ஆப் இருக்குது. ஃப்ரீ ஆப்பு தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அரௌண்ட் 3 மாதம் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களுமே யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் வந்து என்னோடய எஃபர்ட்டுமே இருக்குது. யூடியூப்பில் வந்து போய் நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், எப்படி என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகணும். ஸோ அதனால் உங்களோட டைமை வந்து வேஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களோட டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுவுமே செய்யாமல் ஜஸ்ட்டு சும்மா இருந்தால் போதும். மற்றவங்களுக்காக நீங்கள் எந்த வேலையும் வந்து தேவையில்லாமல் வந்து பண்ணாதீங்க. உங்களோட டைமை வந்து நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணாலனாலும் பரவாயில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் ஓகே. சும்மா உட்காருங்க, மொபைல் யூஸ் பண்ணாமல் யோசிங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. நல்ல விதமாக ஓவர் திங்கிங் பண்ணுங்கள். என்னடா இவன் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ ஓவர் திங்கிங் பண்ணுன்னு சொல்கிறான்னா, நீங்கள் நெகட்டிவாக யோசிக்காமல் ஒரு குட் வேல வந்து ஓவர் திங்கிங் பண்ணலாம். ரொம்ப நல்லது அது. நீங்களுமே வந்து உங்களோட டேவை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பாருங்கள். அதே போல் எப்படி முடிக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்களோட டைமை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறீங்களோ பாருங்கள். அதை வந்து ட்ராக் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ அதை எப்படி வந்து வேஸ்ட்டான ஒரு டைமெல்லாம் நம்ம எப்படி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியும்னு யோசிங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங். ஓகே, பை பாய்.